மதிப்பிற்குரிய மோகன் சார் அவர்களே, அன்பிற்கினிய மீரா மேடம் அவர்களே, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற கல்யாண மாலை குழுமத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களே, பேச்சுலக தேவதையாம் எங்கள் நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3 பேருமே ரொம்ப சிறப்பா, அழகா, அற்புதமா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நடுவர் அவர்கள். அதுலேயும் கடைசியா வந்த தனபால் அவர்கள் சொன்னார், அடுப்புல வச்ச பாலையே நீங்க மறந்துட்டு ஹாலுக்கு ஓடியாந்துடுறீங்க அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் தான் பெண்கள் அடுப்புல வச்ச பாலை மறந்துடுவாங்க. ஆனா ஆண்கள் டெய்லி பைக்கு சாவிய மறந்துகிட்டே இருக்கிறாங்க, டெய்லி மறக்கிறாங்க. மனைவிய கோயிலுக்கு கூட்டு போயிட்டு கணவன் மனைவியும் போனாங்கன்னா மனைவிட்ட கேட்பாரு, வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன நட்சத்திரம். 10 பேர் குடும்பத்தின் உறுப்பினர்கள் இருந்தாலும் 10 பேருடைய பேரு, நட்சத்திரம், ராசியை மனப்பாடமா சொல்றவதாங்க மனைவி. மனைவியுடைய நட்சத்திரம் கூட தெரியாம இவதான் நிலா, இவதான் அமாவாசை, இதுதான் 7:30 சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அக்கறையாம். ஆண்கள் பெண்களை பெருமைப்படுத்துவார்கள், சொல்றது பூரா. ஆனால் உண்மையா சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கடைசி அவர் முக்கியமான பாயிண்டா கொண்டு வந்தது கூட, ஒரு அப்பாவின் பெருமையை ஒரு மகளால் தான் சொல்ல முடியும் என்று இந்த மேடையில் சொல்லிட்டு போயிட்டார். ஏன் எத்தனை ஆண் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எழுதுனதை சொல்லலாம்ல. ஏன்னா குடும்பத்தில் யாரை சிறப்பாக சொல்ல முடியும் என்பது பெண்களால் தான் முடியும் அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டாரு. நம்ம முதல்ல சேஷாத்ரி சார்ட்ட நான் கூட அவரை நீங்க விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் விட முடியாது. சரி, அவர் தொடங்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா, கடைசியா பேச வருகிற கவிதா ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்வார், தான் ஜெயிக்க போகிறோம் என்று. இதுதாங்க ஆண்களுடைய பிரச்சனையே. என்ன தெரியுமா, பெண் என்ன நினைப்பாங்கிறதே அவங்களே நினைச்சுக்குவாங்க, பெண் என்ன நினைக்கணுங்கிறதே அவங்களே நினைச்சுக்குவாங்க. நான் பெருமைப்பட்டுக்கிட்டா இருக்கேன், நானே எழுதி வச்ச பாயிண்ட் எல்லாம் போயிடுச்சேன்னு வருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இப்படி சொல்றாரு, குடும்பத்துல பிரச்சனையே என்னன்னா பெண்கள் என்ன நினைப்பார்கள்ங்கிற ஆண்களின் கற்பனையும், பெண்கள் என்ன நினைக்க வேண்டும் என்கிற ஆண்களின் எதிர்பார்ப்பும் தான் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதே தவிர பெண்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எனக்கு அவருக்கு பேசின எதை வேணாலும் நான் விட்டுருவேன் மேம். வேலைக்கு போகிற பெண்களால் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்த முடியாது என்பதை நீங்க எப்படி சொல்லலாம்? ஜான்சி ராணியின் சுதந்திர போராட்டத்துல ஒரு அரசு இருந்தாங்க, அவங்க ஓவியத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குதிரையில வருவாங்க, இந்த கையில வாள், இந்த கையில கேடயம், முதுகுல ஒரு குழந்தை. போர்க்களத்துக்கு வர்றவங்க எங்க குழந்தையோட வரணும்? இது ஒரு குறியீடு. பெண்கள் போர்க்களத்தில் இருந்தால் கூட வீட்டை சரியாக நிர்வகிக்க முடியும் என்பதற்கு ஜான்சி ராணி ஒரு பெரிய குறியீடுங்க. வைஜெயந்தி IPS இருந்தா கூட அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா மாதிரி குடும்பம் நடத்த எங்களால் முடியும். அதுதான் பெண்கள். நம்ம ராஜ்குமார் சார் எவ்வளோ நல்ல மனசு. அவரை பத்தி கவிதா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் எங்க ஊர்ல இருந்து வர்றாரு. ஒரு ஊர்ல இருந்து வர்றவங்க இன்னொரு அதே ஊர்க்காரரை விட்டு கொடுக்க கூடாது. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்படி வீட்டுல பயம் வந்தா பாத்ரூம்குள்ள பதுங்குவாரோ, அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பயம் வந்தா பட்டிமன்றத்துக்கு ஓடி வந்துருவார். அவருக்கே தெரியும், அவர் ஒரு ஆசிரியர். ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் பரீட்சை காலில் என்ன வேண்டிக்குவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க எப்படி வேண்டிக்குவாங்கன்னா, கடவுளே நான் நல்லா படிச்சதெல்லாம் பரீட்சைக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அது பொம்பளை பிள்ளைங்க. கடவுளே நல்லா படிச்சவன் என் பக்கத்துல வரணும்னு வேண்டிக்கிட்டு அது ஆம்பளை பிள்ளைங்க. அவருடைய மாணவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கவிதை போட்டிருக்கான், காட்டில் இருப்பது பருத்தி, காட்டில் இருப்பது பருத்தி, என் மனதில் இருப்பது நீ ஒருத்தி. அந்த பிள்ளை அதுக்கு பதில் போட்டது பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க. அதுதான் டைம் பார்க்க வேணும் கிளாக்கு, இப்பயே உடனே நான் பண்றேன் பிளாக்கு. எந்த சூழ்நிலையும் ஆண்கள் தங்களை புத்திசாலித்தனமாக காட்டிக்கொள்வார்கள், பெண்கள் உண்மையிலேயே புத்திசாலித்தனத்தை காட்டுவார்கள். அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். அதாவது இட்லி மிஞ்சி போனா அதை உதுத்து எப்படி உப்புமா செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். உப்புமா மிஞ்சி போனா அதை எப்படி உங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். சாதாரண இவ்வளவு கொடுமையாம செய்யறீங்க நீங்க. அவ்வளவு டெக்னிக் எல்லாம் கத்துட்டு தான் நாங்க இந்த வேலைக்கெல்லாம் வந்திருக்கோம். சமையல் அறையை பத்தி பேசுறதுக்கு என்னங்க உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு? தகுதியே கிடையாது. வாயில வந்ததெல்லாம் பேசினா உங்களுக்கு சமையல்ல எல்லாம் தெரியுமா? நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, போர்க்களத்துல ரத்தம் படாத கத்தி கூட இருக்கலாம், ஆனால் காய்கறி நறுக்கும் போது ரத்தம் படாத அருவாள்மனை ஒன்றாவது இந்த உலகத்துல இருக்குதா? எவ்வளவு ஈஸியா பெண்களை நீங்க நினைச்சிடுறீங்க. பாட்டி விறகில் எரித்தால், அம்மாவுக்கு மண்ணெண்ண ஸ்டவ்,
எங்களுக்கு கேஸ் சிலிண்டரு, எங்க மகளுக்கு மைக்ரோவேவ், அவ்வளவுதான், வேற மாற்றம் இல்லை. சமையலறை இன்றைக்கும் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது என்றால் அதையும் பார்த்து இதையும் பார்த்து வாழ்றோம்னா நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? அதாவது பிரச்சனைகளை யாரால தீர்க்க முடியும் அப்படின்னா, தோல்வியை யார் சகஜமாக இயல்பாக ஏற்றுக்கொண்டு கடந்து போகிறார்களோ அவங்களால தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். நீங்க ஆண்களுடைய இயல்பு எடுத்துக்கோங்களேன், நான் குறையெல்லாம் சொல்லல. ஆண்கள் புத்திசாலித்தனமா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். புத்திசாலித்தனமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஆண்கள் குடும்பமோ இல்ல வேலையோ வெற்றிகரமா போய்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், கம்பீரமா இருப்பாங்க. ஆனால் ஒரு தோல்வி வந்துட்டு ஆண்களுடைய நிலைமை நீங்க பார்த்திருக்கீங்களா? காதல் தோல்வி வந்தா தாடி வச்சிருவாங்க, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா தண்ணி அடிப்பாங்க, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்போ தன்னுடைய துயரத்தை ஒன்று ஊருக்கே தெரியப்படுத்துவாங்க, இல்லைன்னா தானே இல்லாமல் ஆவார்கள். ஆனால் இத்தனை பிரச்சனையும் பெண்களுக்கு இருந்தாலும் கூட துயரத்தை தலையணைக்கு மட்டும் அறிமுகம் செய்துவிட்டு அத்தனையும் கடந்து போகக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு இருப்பதால் தான் பிரச்சனையை அவளால் தீர்க்க முடியும். நீங்க நம்ம வீட்டு ஆண்களுக்கு கோவமே வரலன்னு இவங்கெல்லாம் வாயில வந்ததெல்லாம் சொல்றாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வர்றது நம்ம வீட்டு முனுசாமிக்கு தான். நம்ம வீட்டு ஆம்பளையாளுக்கு தாங்க முணுக்குன்னு கோவம் வரும். சாப்பிடும் போது கோவம் தான் என்ன செய்வாங்க தெரியுமா? தட்டை சட்டார்னு தூக்கி எறிவாங்க. போன் பேசும்போது கஸ்டமர் கேர்ல எவ்வளவு கடுப்பாயிட்டா படக்குன்னு போனை தூக்கி போட்டு உடைப்பாங்க. பைக்ல ஏறி உட்காந்து சாவியே போடாம நங்கு நங்குன்னு மிதிப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ள வரும்போதே அபூர்வ ரகங்கள் படத்துல சூப்பர் ஸ்டார் வர்ற மாதிரி பட்டார்னு கேட்ட திறந்துட்டு வருவாங்க. ஆண்கள் இப்படி எல்லாம் கோபத்தை காட்டுவாங்க. அந்த நேரம் பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா? வீசி எறிஞ்ச தட்டை எடுத்து கழுவி கவுத்தி வைப்பாங்க. தூக்கி எறிஞ்ச செல்போனை எடுத்து ஒரு பாக்ஸ்ல வைப்பாங்க. இந்த பைக்கை மிதிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் இந்த பைக்கு கம்பெனி ஓனராகவே இருந்தாலும் சாவி போட்டாதாங்க திறக்கும், இந்தாங்க சாவின்னு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ பிரச்சனையின் போது தன் நிலையை இழந்து விடுகிற ஆண்களால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. ஆண்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் தன் சமநிலையால் சரிப்படுத்த முடிகிற பெண்களால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குடும்பத்துல வீட்டுல யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் உடம்பு சரியில்லாட்டாலும் லீவு போடுறது யாரு? பெண்கள் தான். தனக்கே உடம்பு சரியில்லாட்டாலும் தான் மட்டுமே லீவு போடுகிறவளும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏங்க உங்களுக்கு என்ன நோய், அதுக்குரிய மாத்திரை யாராவது கரெக்டா எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களாங்க? இந்த பேப்பர் எடுத்துட்டு சொல்லுவாங்க, இது என்ன சாவுக்கு முன்னு சாவுக்கு பின்னுன்னு எழுதியிருக்கு. ஏங்க சாப்பிட்றதுக்கு முன்னு சாப்பிட்றது ஏங்க இந்த பாடுபடுத்துறீங்க? சொல்றோமா இல்லையா? ஏன் இப்படி பதட்டம் ஆகுறீங்க? நாங்க தான் இந்த பதட்டத்தை தணிக்கிறோம். ஒரு குடும்பத்தின் அதிகாலை பொழுது யாரால் விடுகிறது? கதவை திறந்து ஜன்னலை திறந்து வச்சு முற்றத்தில் கோலம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விடுகிற அம்மாவின் குரலில் தொடங்குகிறது. ஒவ்வொரு இரவிலும் எல்லா கதவையும் அடைச்சிட்டோமா, கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா, எல்லாரும் தூங்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு கடைசியாக அந்த குடும்பத்தை உறங்க வைக்கிற அந்த பெண்ணில் தான் எல்லாம் நிறைவு பெறுகிறது. நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மூத்த மகன் வந்து கலெக்டர். அவருக்கு 2 பசங்க. 2வது பையன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் MBA படிக்கிறார். இந்த மூத்த பையன் திருமணத்துக்கு எல்லா முக்கிய பிரமுகர்களும் வர்றாங்க. நம்ம கவுண்டமணி சார் இருக்கிறார்ல, அவர் எப்பயுமே நகைச்சுவையாக சொல்வார்ல, அவர் சின்ன ஜெயந்திட்ட சொல்லியிருக்காரு, நம்ம யாரையும் சொல்லுவான் என்ன பெரிய கலெக்டரா, ஆமாம் இவன் பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே உன் 2 குழந்தைகளையும் நீ கலெக்டராகவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் படிக்க வச்சிருக்க, நீ தான்ப்பா சிறந்த தகப்பன்னு பாராட்டினாராம். அதுக்கு சின்னி ஜெயின் சொல்லியிருக்கிறாரு, இல்லைண்ணே நான் இதயம் படம் நடித்து முடித்தவொடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வருடங்கள் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் நடிப்பு துறையில். என் பசங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்தில் படித்த காலங்களில் மொத்தமே 3 முறை தான் நான் அவர்களை போய் பார்த்திருக்கிறேன். நடிப்பு துறையில் நான் பிஸியாக இருந்தாலும் என் பிள்ளைகளை படிப்பு துறையில் பிரகாசிக்க வைத்தது என் மனைவி ஜெயஸ்ரீ என்று பதிவு செய்தார் என்றால், குடும்பத்தில் வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகாவிட்டாலும் சரி அதிக நேரம் குடும்பத்து உறுப்பினர்களோடு இருந்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து குடும்பத்தின் சந்தோஷத்துக்கும் காரணமாக இருப்பது எங்களுடைய பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஜவஹரினுடைய பேச்சு ஆணித்தரமான பேச்சு வழக்கம் போல. நிறைவிலே அவர் சொன்ன நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் வீட்டிலே நடந்த எப்படி குழந்தைகளினுடைய கல்விக்கு ஒரு தாய் பங்களிக்கிறாள் என்கின்ற அந்த கதை நெஞ்சத்தை நெகிழ வைத்தது. ஏனென்றால் பல வீடுகளில் நடக்கிற நிகழ்வு அது. மிகச்சிறப்பாக பேசி அவருக்கு வாழ்த்துக்கள்.